வணக்கம், நான் சுஜின். சாலையில் வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்து ஏற்படுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நாம் பார்க்க போவது இது போன்ற ஒன்று கிடையாது. விண்வெளியில் சுற்றித் திரியும் பிரம்மாண்ட எடை கொண்ட ஒரு ராக்கெட் நிலவின் மீது மோத இருப்பதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த சம்பவம் பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அறிவியல் வளர்ச்சியோட உச்சம் தான் விண்வெளி ஆய்வுகள். மனிதனால யூகிக்க முடியாத இடத்துக்குள்ள நுழைஞ்சி ஆய்வு பண்றத அறிவியல் சாத்தியப்படுத்தி இருக்கு. செயற்கைக்கோள்களின் உதவி இல்லாம இயங்க முடியாத ஒரு சூழல் தான் தற்போது இருக்கு. இதற்காக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்களை ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு விண்வெளிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பூமியிலிருந்து அனுப்புகிற இந்த செயற்கைக்கோள்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே இயங்கக்கூடியதா இருக்கு. பூமியோட வெளிப்புறத்தை சுற்றியும் 7000க்கும் அதிகமான செயற்கைக்கோள்கள் இருப்பதாகவும் இதில் 60% செயற்கைக்கோள்கள் செயலற்ற நிலையில் விண்வெளியில் மிதந்து கொண்டிருப்பதாகவும் தரவுகள் தெரிவிக்குது. இதன் அடிப்படையில் இவற்றை சுமந்து செல்லும் ராக்கெட்டுகளும் இந்த அண்டவெளியில் பல்லாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதை தான் ஆய்வாளர்கள் விண்வெளி குப்பைகள் என சொல்கிறாங்க. இந்த மனிதர்கள் பூமியில் மட்டும் தினந்தோறும் குப்பைகளை கொட்டி குப்பைகளை சேர்க்கிறதா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லை. இந்த மனிதர்கள் விண்வெளியையும் விட்டு வைக்கல. அங்கேயும் தினந்தோறும் டன் கணக்கிலான குப்பைகளை இவங்க கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த விண்வெளி குப்பைகள்னு சொல்லப்படுற செயலற்ற செயற்கைக்கோள்கள் அங்கும் இங்குமா அலைஞ்சு கொண்டிருக்கும் வேகத்தில் வெடித்து சிதற வாய்ப்புள்ளதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த விண்வெளி குப்பைகள் வெடித்து சிதறப்போ சிறு சிறு அலுமினிய துண்டுகளா பூமியோட வெளிப்பகுதியை சுற்றிலும் பரவி காணப்படுவதாகவும் இவற்றால பூமியின் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் எனவும் ஆய்வாளர்கள் பலர் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. போட்டி போட்டுக்கிட்டு விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பும் இந்த விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் விண்வெளியில் பரவி கிடக்கும் குப்பைகளை அகற்றுவதற்கு எந்த முயற்சியும் எடுப்பதில்லை என்ற கடுமையான குற்றச்சாட்டும் ஒருபுறம் இருக்கு. இந்த நிலையில் அமெரிக்காவில் இருக்கிற விண்வெளி ஆய்வு நிறுவனம் தான் SpaceX. இந்த நிறுவனம் கடந்த 2015ஆம் ஆண்டு வானிலை தொடர்பான ஆய்வுகளுக்காக ஃபால்கன் 9 என்ற ராக்கெட் மூலமாக செயற்கைக்கோள் ஒன்றை விண்வெளிக்கு அனுப்பிச்சு. இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் சரியாக அதுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் படி செயற்கைக்கோளை விண்வெளியில் நிலைநிறுத்துச்சு. அதுக்கப்புறமா பூமிக்கு திரும்ப எரிபொருள் இல்லாத காரணத்தால் இந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டானது ஒரு கைவிடப்பட்ட ராக்கெட்டாக SpaceX நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த ராக்கெட் பல ஆண்டுகளாக பூமிக்கு வெளியில் அங்கும் இங்குமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தது. இந்த நிலையில் இப்போ இந்த 4 டன் எடையுள்ள ராக்கெட் நிலவை நோக்கி சென்று கொண்டிருப்பதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஆய்வாளர் பில் கிரே இந்த ராக்கெட்டோட பாகம் 8000 கிலோமீட்டர் வேகத்தில் அடுத்த மாதம், அதாவது 2022 மார்ச் 4ஆம் தேதி நேராக போய் நிலவில் மோதும்னு கணிச்சிருக்காரு. இந்த அளவு வேகத்தில் மோதும் போது நிலவோட மேல்பரப்பில் மிகப்பெரிய பள்ளம் உருவாக வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்காரு பில் கிரே. ஆனால் இந்த நிகழ்வால் பூமிக்கோ நிலவுக்கோ மிகப்பெரிய ஆபத்து இல்லைன்னாலும் இந்த விண்வெளி குப்பைகளை முறையாக கையாள தவறினா வருங்காலங்களில் இது பூமிக்கே மிக ஆபத்தானதாக முடியும்னு ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.